ஹலோ மை டியர் 10th ஸ்வாக்குட்டீஸ். என்னப்பா ரிசல்ட்லாம் நல்லபடியாக வந்துருச்சா? நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்லாம் கிடச்சிதா? ஸோ உங்கள் எல்லாருடைய மார்க்கை கேட்கறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். ஸோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய மார்க்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நல்ல மார்க் தான் உங்கள் எல்லாருக்குமே வந்திருக்கும். ஒருவேளை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க்கு வரலை அப்படின்னாலும் வருத்தப்படாதீங்க. அதுக்குமே நம்மக்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்குது. அண்டு நீங்கள் ஒரு வேளை நெகட்டிவ் மார்க் வந்துருச்சு அப்படின்னாலும் அதுக்குமே சொல்யூஷன் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. ஸோ இன்றைக்கி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மார்க் வந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து 2 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மார்க்கு. ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. ஆக்சுவலி அவங்க ஒரிஜினல் நேம் எனக்கு தெரியல. பட் மேம் ரிசல்ட்டு பார்த்துட்டேன். 475 மார்க் மேம்னு சொல்லியிருக்காங்க. செலாக்குட்டி உங்கள் பேர் எனக்கு தெரியல. பட் நமச்சிவாயம் அப்படின்னு இருக்குது. அது ஒரு வேளை யூடியூப் ஐடியா கூட இருக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரொம்ப 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 சந்தோஷம். ஆல் த வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் பிரைட் ஃப்யூச்சர். ரொம்ப ரொம்ப சந்தோஷம்டா. அண்ட் இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. மேம் ஐ காட் ஒன்லி 473. ஐ எக்ஸ்பெக்ட் 480 அபோவ். வர்ஷான்னு சொல்லிட்டு செலாக்குட்டி நீங்களும் கவலைப்படாதீங்க. ரீவால்வேஷன் ரீடோட்டலிங் இருக்குது. நம்ம கண்டிப்பாக போட்டு நிறைய மார்க் வாங்கிடலாம். ஆக்சுவலி 473 மிகப்பெரிய மார்க்குடா. நீ அதனால் ஒரி பண்ணாதீங்க. 480க்கு மேலே நம்ம ரீவால்வேஷன் போட்டு எடுத்துக்கலாம். சரியா தங்கம்? கங்க்ராச்சுலேஷன்ஸ் நமச்சிவாயம் அண்ட் வர்ஷா பாப்பாவுக்கு. அண்ட் 2 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். மீதியெல்லாம் 11th செலாக்குட்டீஸ் வந்து கொஞ்சம் பயந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நான் கடைசியாக வரேன். ஸோ செலாக்குட்டீஸ் ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 10th ஓவரால் மார்க் பற்றி தான்ப்பா பார்க்க போகிறோம். அண்ட் எஸ்பெஷலி பிஃபோர்லேயே நான் வந்து உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடுறேன். அண்ட் நீங்கள் வந்து 13/5/2024 உங்களுடைய தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் உங்களுடைய மார்க் ஷீட்டை ஸ்கூல்லேருந்து வாங்கிக்கலாம்ப்பா. சரிங்களாப்பா? அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரீவேல்யூவேஷன் அண்ட் ரீடோட்டலிங்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துட்டாங்கப்பா. 15/5/2024 20/5/2024 நீங்கள் வந்து ரீவேல்யூவேஷன் ரீடோட்டலிங் போட்டுக்கலாம். அதுக்குரிய அஃபிஷியல் நோட்டீஸ் வந்து நாளைக்கு வெப்சைட்டில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி 10th ஒரு வேளை நீங்கள் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுத்துருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2/7/2024. சரியாப்பா? ஸோ அதனால் இதெல்லாமே இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க நியூஸில். நாளைக்கு வந்து இதுக்குரிய அஃபிஷியல் நோட்டீஸும் வந்துடும். ஸோ ஓவரால் 10th ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படின்றது தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். செலாக்குட்டீஸ் பகுப்பாய்வு அறிக்கை எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாமா? என்னன்னு பாருங்கப்பா. ஸோ தேர்வு நடைபெற்ற நாள் முடிவு வெளியே இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். எவ்வளோ பேர் தேர்வு எழுதியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இவ்வளோ பேர் தேர்வு எழுதியிருக்காங்க. மாணவர்கள் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, எவ்வளோ பேர் தேர்ச்சி பெற்றிருக்காங்க? 91.55% வந்து தேர்ச்சி பெற்றிருக்கார்கள். பரவாயில்லப்பா, ரொம்ப சூப்பர். அண்ட் மாணவியர் கேர்ள்ஸ் வந்து 94.53%. பாய்ஸ் வந்து 88.58. ஓகே, சூப்பர்ப்பா. அதாவது பாய்ஸை விட கேர்ள்ஸு 5.95% அதிகமாக தேர்ச்சி பெற்றிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து தேர்ச்சி விகிதம் வந்து இவ்வளோ காமிச்சிருக்காங்க. அண்ட் வந்து மேல்நிலை பள்ளிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க. அதாவது 100% வந்து தேர்ச்சி பெற்ற பள்ளிகளினுடைய எண்ணிக்கை வந்து 4105பா. அதில் வந்து அரசு பள்ளிகளினுடைய எண்ணிக்கை 1364. வாவ், சூப்பர்ப்பா. பள்ளிகளினுடைய வகைப்பாடை பொறுத்து தேர்ச்சி விகிதம் கொடுத்துருக்காங்க. அரசு பள்ளிகள் 87, அரசு உதவி பெறும் பள்ளிகள் 91, தனியார் சுயநிதி பள்ளிகள் 97, இருபாலர் பள்ளிகள் 91, பெண்கள் பள்ளிகள் 93, ஆண்கள் பள்ளிகள் 83%. ஸோ பாட வாரியாக தேர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேனா இல்லையா உங்களுக்கு? நம்மளுடைய யூடியூப் சேனல் எப்பயுமே உண்மையை மட்டும்தான் சொல்லுவோம். நம்மளுக்கு வர நியூஸ் கரெக்டாக நான் சொன்னேனா இல்லையா? லாஸ்ட் இயரை விட இந்த இயர் இங்கிலீஷில் நிறைய பேர் பாஸ் ஆவாங்கன்னு நான் சொன்னேன். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாருங்கள், அதுக்கு ப்ரூஃபை பாருங்கள். இங்கிலீஷில் பாருங்கள், 99.15% வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. நான் தான் சொல்கிறேன் செலாக்குட்டீஸ். அதே மாதிரி பாருங்கள், தமிழில் நல்ல பர்சன்டேஜ் எல்லாத்துலேயுமே பாருங்கள் 95க்கு மேலே தான். இந்த வருஷம் நிறைய பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்ல முடியலாம், நீங்கள் நம்பல போங்க. இங்கே பாருங்கள் இவ்வளோ பாஸ் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி பாருங்கள் 100% மதிப்பெண் பெற்ற மாணாக்கர்களின் எண்ணிக்கை நான் சொன்னேன்னா இந்த வருஷம் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயுமே சென்டம் போட்டிருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். பாருங்கள், கரெக்டாக தமிழில் 8 பேர், இங்கிலீஷில் 415 பேர். வா, செம்மப்பா. நான் கரெக்டாக சொன்ன மாதிரி நடந்திருக்கு. அண்ட் மேக்ஸில் வந்து
20,691. ஆஹா! வா பயங்கரமா போட்டிருக்கீங்களேப்பா! வேற லெவல், வேற லெவல். அண்ட் அதே மாதிரி சயின்ஸ்ல வந்து 5,104. வேற லெவல்ப்பா. சயின்ஸ் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அதுலயுமே நம்ம பிள்ளைங்க சென்டம் போட்டாய்ங்க, அடிச்சு தூக்கிட்டாய்ங்க. சோஷியல் சயின்ஸ்ல 4,428 பேர். அப்பா மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல்லாம் பிச்சுட்டு போயிருக்கு சென்டம். வேற லெவல். செல்லா குட்டீஸ், நீங்க யாராவது இந்த 5 சப்ஜெக்ட்ல சென்டம் போட்டிருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட் இருக்கு உங்க எல்லாருக்கும். அண்ட் அதே மாதிரி எல்லா சப்ஜெக்ட்லையும் எவ்வளோ மார்க் எழுதிருக்கீங்க, எவ்வளோ எடுத்திருக்கீங்க அப்படின்றத உங்கள் பேர் மென்ஷன் பண்ணி கூட வந்து நீங்கள் கீழே மார்க் போடுங்கப்பா. நான் கமெண்ட் பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் வீடியோவாகவே கன்வெர்ட் பண்ணி போடுறேன், சரிங்களாப்பா? ஸோ அதனால் அதை கொஞ்சம் எனக்காக பண்ணுங்க. அண்ட் மாற்றுத்திறனாளிகள் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, சிறைவாசிகள் இவ்வளோ பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் வந்து அனாலிட்டிஸ், இங்கே பாருங்கள், பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ்ன்னு சொல்லிட்டு இதெல்லாமே. ஸோ லாங்குவேஜில் ஈச் சப்ஜெக்ட் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்காங்க. ஸோ எய்டட், கவர்மெண்ட், ப்ரைவேட்டு, டோட்டல் அப்படி போட்டிருக்காங்க. ஃபாரஸ்ட்டு அண்டு ட்ரைபல் வெல்ஃபேர் இங்கெல்லாம் எழுதுறவங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ இந்த வருஷம் வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் தான்ப்பா தமிழ்நாட்டிலே வந்து அதிக தேர்ச்சி விகிதம் பெற்ற டிஸ்ட்ரிக்ட். அரியலூர் பசங்க யாராவது இருக்கீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு கையை போட்டு விடுங்க. அண்ட் வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா சிவகங்கை. வெரி குட், வெரி குட், கங்க்ராச்சுலேஷன்ஸ்ப்பா. அண்ட் தேர்ட் வந்து ராமநாதபுரம், ஃபோர்த்து கன்னியாகுமரி, ஃபிஃப்த்து திருச்சி. சூப்பர் சூப்பர் சூப்பர்ப்பா. வேறு லெவல், வேறு லெவல். கடைசியாக வெள்ளூர் வந்திருக்கா? ஓகே, சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ ஓவரால் வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்திருக்குப்பா இந்த டைம் எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஸோ உங்களுக்கு வந்து எப்படி மார்க் வந்திருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் 10th சம்மந்தமான எல்லா அஃபிஷியல் நியூஸுமே நான் வந்து உடனே வந்து கமெண்ட் பாக்ஸில் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் ஒரு ஸ்பெஷல் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 10th ரிசல்ட்டுக்காக நம்மளுடைய சேனல் எந்த அளவுக்கு உதவியாக இருந்தது அப்படின்றத தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது இன்னும் மேலும் மேலும் நான் வீடியோஸ் போடுறதுக்கான ஒரு மோட்டிவாக எனக்கு இருக்கும். அதனால் உங்கள் படிப்பு, நான் 10th சார்ந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், படிப்பு சார்ந்து அண்ட் அப்டேட்ஸும் போட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவாக இருக்கும். இன்னும் ஒரு சூப்பரான வீடியோட உங்களை சந்திக்கிறேன். டாட்டா, பை பை, டேக் கேர். 11th பிள்ளைங்களா உங்களுக்கு வீடியோ ரெடி ஆகிட்டு இருக்கு. டோன்ட் வரி.